வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற துணையில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு பதிலளித்திருக்கிறார். இதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள். அமைச்சரவை மாற்றம், ஏமாற்றம் இருக்காது, முதல்வர் பேச்சு அப்படின்ற தலைப்பில் பேசுகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம் கார்த்தி. 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதல் கேள்வி, திரு உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக தொடர்ந்து பாசிட்டிவான செய்திகளையே தகவல்களையே முதல்வர் கொடுத்துட்டு இருக்கிறாரா? எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணை அமைச்சர்கள் தான், துணையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்த கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி பல தடவை பதில் சொல்லி இருக்கிறாரு. அது போக துணை முதலமைச்சராக ஒருவரை நியமிப்பதும் அமைச்சரவையில் மாற்றம் செய்வதும் முழுக்க முழுக்க அது முதலமைச்சருடைய ப்ரிராகேட்டிவ், முதலமைச்சருடைய தனி உரிமை அப்படிங்கிறதையும் உதயநிதி பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறாரு. செய்தியாளர்கள் சந்திப்பில் அல்லது வேறு பேச்சுக்களில் எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சரும் இது பாசிட்டிவாகத்தான் இதுக்கு முன்னால பதில் சொல்லியிருக்கிறாரு. கோரிக்கை வலுக்குது, ஆனா பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னார் ஒரு முறை. மாறுதல் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னாரு. வெயிட் அண்ட் சி அப்படின்னு அமெரிக்கா போறதுக்கு முன்னால சொல்லியிருந்தாரு. பல அமைச்சர்கள், நிர்வாகிகள் உதயநிதிய துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அரசியல் களமும் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் தவிர மற்றபடி பிளேயர்ஸ் எல்லாரும், மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அதனால ஒரு இளைய முகம், எதிர்கால முகம் ஒன்றை முன்னால் நிறுத்தி தன்னுடைய பணிச்சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியமும் முதலமைச்சருக்கு இருக்கு. அதனால உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்குவோம் அப்படிங்கிற செய்தியை கூட அப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கணும், ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வரணும், நிர்வாகிகள் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வரணும். நெருடல் இல்லாமலும் நடக்கணும். அவரை மட்டும் தனிச்சும் ஆக்குனா அது மட்டும் தனிச்சு தெரியும் அப்படின்றதுனால அமைச்சரவை மாற்றத்தோடு சேர்ந்து திரு உதயநிதி துணை முதல்வர் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருகிற போது அது மட்டும் தனிச்சு தெரியாது, நிருடலாக இருக்காதுன்னு முதல்வர் நினைக்கிறாரா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிகள் மத்தியிலையும் அல்லது அமைச்சர்கள் மத்தியிலையும் பொதுமக்களில் பெரும்பகுதி மக்கள் இடத்திலேயும் அதுல எந்த விதமான நெருடலும் இல்லை. அக்செப்டன்ஸுக்கு இனிமேல் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உதயநிதியை அடுத்த தலைமுறை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு பேசு பொருளாகவும் அதை ஒட்டி ஒரு சர்ச்சையையும் உருவாக்கி வேறு காரணங்களுக்காக அதிருப்தியில் யாராவது இருந்தா கூட அவர்களை உசுப்பி பெனிஃபிட், அரசியல் ஆதாயம் தேட முடியுமான்னு எதிர்கட்சிகள் வேண்டுமானால் முயற்சி செய்யலாமே தவிர கட்சிக்குள்ளேயும் பரந்த மக்களிடத்திலேயும் அக்செப்டன்ஸ் ஏற்கனவே வந்துடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இந்த புள்ளியில, இன்றைக்கு நாம பேசக்கூடிய இந்த புள்ளியில அக்செப்டன்ஸ் வந்திருக்கலாம், இல்லை வந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியலாம். ஆனால் இந்த அக்செப்டன்ஸை நோக்கி நகர்த்தப்பட்டது இல்லையா? போஸ்டர் ஒட்டப்பட்டது, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, மூத்த கட்சியின் தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்வுகளில் பேச தொடங்குறாங்க, பொதுவெளிகளில், செய்தியாளர்கள் சந்திப்பில். அது இப்போ முதல்வர் வாயில ஒரு அக்செப்டன்ஸாக மாறி இருக்கு. அது இந்த இடத்துல, இந்த நொடியில அது சரி. ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்றீங்க, அப்படியா? ஆரம்பத்துல இல்லாதது முதல்வருடைய வாயில வர்ற வரைக்கும் அது நகர்த்தப்பட்டிருக்கு இல்லையா? அது இயல்பாக ஒரு கோரிக்கை அப்படித்தானே இருக்கும். முதல்ல எனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நான் என்னுடைய நெருங்கிய வட்டத்துல நான் முதல்ல சொல்லுவேன். அந்த நெருங்கிய வட்டத்துல அதுக்கு அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா அது அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள நாட்கள்கிட்ட நானும் என்னுடைய நண்பர்கள் 2 பேரும் சேர்த்து கூட சொல்லுவோம். அது அப்படித்தானே அது டெவலப் ஆகும். அது இறுதியாக நிறுவனத்தின் அல்லது அமைப்பின் அல்லது கட்சியின் தலைமைக்கு போகும்போது அது அவர்கள் பரிசீலனைக்கு சில காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நடக்கும். இல்லை என்றால் அது மறுக்கப்படும். ஆமா. இரண்டாவது கேள்வி, செயல்படாத அமைச்சர்களை விடுவிக்க வேண்டிய தேவை திரு ஸ்டாலினுக்கு இருக்கு, முதல்வராக, நிர்வாகத்திற்கு இருக்கு, அரசாக. அந்த அடிப்படையில் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து தொடர்ந்து பேசப்படுதா சமீப நாட்கள்ல? அதாவது
மக்களுடைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் சில போதாமைகள் கொண்ட அமைச்சர்களை மாற்றுவதற்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். செயல்படாத அமைச்சர்கள்னு அவர்களை அந்த சொல்லால விழிப்பதை நான் விழிக்க இயலாது. நான் அப்படி அவர்களை சொல்ல விரும்பவில்லை. சில போதாமைகள் இருக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் சில அமைச்சர்களிடத்துல. அவர்களுக்கு கட்சி பணிகளோ அல்லது அவர்களுடைய திறமைகளை வேறு சில பகுதிகளில் அவர்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்வதோ செய்யக்கூடும். பழைய காமராஜர் பிளான் மாதிரி தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணா சொன்னது மாதிரி கட்சிக்குள்ள ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது கிட்டத்தட்ட இது ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜெனரேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு. அந்த அந்த நிலையிலிருந்து தான் இப்ப நடக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பீட்டளவுல என்ன பேசப்படும் பார்க்கப்படும் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல முதல்வராக இருந்த திருமிகு ஜெயலலிதா அமைச்சரவை மாற்றம்ங்கிறத அடிக்கடி செய்வார். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் திரு கருணாநிதி முதல்வராக இருந்த சமயத்திலேயோ திரு ஸ்டாலின் நிர்வாகத்திலேயோ அவர் துணை முதல்வராகலாம் பொறுப்பேற்ற காலகட்டத்திலேயோ இந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறது பெரும்பாலும் அடிக்கடி நிகழாத, எப்போதாவது தேவைப்பட்டால் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படும். ஆனால் இப்போது சமீப நாட்களில் திமுக ஆட்சி காலத்திலையும் அமைச்சரவை மாற்றம்ங்கிறது அடிக்கடி நிகழ்த்தப்படக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கா? இல்ல, அடிக்கடி நிகழ்த்தப்படலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு முறை துறை மாற்றங்கள் இந்த 3 ஆண்டுகள்ல நடந்திருக்கலாம். பெரிய அளவுல சேஞ்ச் எதுவும் அதுக்குள்ள இருக்கிறதாக நான் நினைக்கல. நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா காலத்துல வாரத்துக்கு ஒரு முறை அவங்க ராஜ்பவன் பக்கம் போயிட்டாங்கன்னாலே இங்க பலர் துறை மாற்றமா விடுவிப்பா அப்படின்னு தெரியாம தவித்து கொண்டிருந்தார்கள்ங்கிறது உண்மைதான். ஆனா அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகான அதிமுக ஆட்சியில அமைச்சரவை மாற்றமே இல்லாம தானே இருந்தது. அது அதாவது அமைச்சரவை மாற்றம்னு கை வைப்பதற்கே அந்த தலைமை தயங்கியது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அத இப்போ அந்த மாதிரி எந்த விதமான சிக்கலும் இல்லை. இட் இஸ் தி ப்ரிராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அவருடைய தனி உரிமையின்படி அமைச்சரவையை மாற்றி அமைக்கலாம். ஆனா செயல்படாத அமைச்சர்கள்னு அவர் யாரையும் பார்க்கல. மூன்றாவது கேள்விக்கே கூட நகர்ந்துட முடியும். ஏன்னா செயல்படாத அமைச்சர்கள்னு சொல்ல விரும்பலைன்னா மூன்றாவது கேள்வி கிட்டத்தட்ட அதோடு தொடர்பு கொண்டதுதான். மூத்தவர்களுக்கு வழி விட்டுட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற அந்த இடத்துல அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதற்காக அமைச்சரவை மாற்றம் நிகழ்த்தப்படுதா? ஆமா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற வகையில அதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இளைஞர்கள் தான் அடுத்து பெரும்பாலான கட்சிகளில் இளைஞர்களாக தலைவர்கள் இருக்கும்போது இளைய முகங்கள் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கட்சிக்கு அவசியம் என்று நான் ஒரு தனி மனிதனாக, கட்சிக்கு வெளியில இருக்கிறவனாக, ஒரு மீடியா பர்சனாக நான் அதை பார்க்கிறேன். அதனால இளைஞர்கள் பக்கம் நிறைய இளைஞர்கள் ஏற்கனவே அங்க இளைஞர்கள் இருக்காங்க. திமுக இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு தொடர் வலியுறுத்தல். இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிறது எப்போதும் அது நிறுவனங்கள் சார்ந்ததாகவோ, கட்சிகள் சார்ந்ததாகவோ, அமைப்புகள் சார்ந்ததாகவோ, நிர்வாகம் சார்ந்ததாகவோ இருக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட தொடர் வலியுறுத்தல். இங்க கவனிக்க வேண்டியது திரு உதயநிதி துணை முதல்வராக ஆக்கப்படுகிற போது மூத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது, இளைய அமைச்சர்கள் அதிகமா இருக்கிறது. 50களில் இருக்கிறார், 50 வயதை நெருங்கிட்டு இருக்கார் திரு உதயநிதி. அப்ப அந்த வயதை ஒட்டிய அதற்கு குறைவானவர்கள் அமைச்சர்களாக இருக்கிற போது இவருடைய சொற்படி கேட்க வாய்ப்பு இருக்கும். இவருடைய ஆலோசனைகளையோ வலியுறுத்தல்களையோ உள்வாங்கக்கூடிய இடத்துல அந்த அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில இந்த மாற்றம் நிகழ்கிறதா? இல்ல, அதாவது சொற்படி கேட்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது இல்ல. தன்னுடைய டீம் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க அளவுல தீவிரமாக செயல்படக்கூடிய டீமாக இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது சொற்படி கேட்கணும்னு இல்லை. ஒரு வழிகாட்டுதல்களை தான் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சரவைக்கு கொடுக்க முடியும்.
அதுக்கப்புறம் செயல்பட வேண்டியது தங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம், தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அமைச்சர்கள் தான் சுதந்திரமாக செயல்பட்டு மக்களை சென்று அடைய வேண்டும். அந்த வேகத்தை துரிதப்படுத்துவதற்கு இளைஞர்கள் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கலாம். ஓகே. ஆனா மூத்தவர்கள்ட்ட முணுமுணுப்பு இருந்தது. மூத்தவர்களுடைய அனுபவமும் ரொம்ப முக்கியம். அது கட்சியோ நிர்வாகமோ, மத்திய அமைச்சரவையில் இருக்கட்டும், இல்லை சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சரவைகளில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு இருக்கிறாங்க. இணையமைச்சர்னு பொறுப்பு கொடுக்கப்பட்டு மூத்தவர்கள் கேபினெட் அந்தஸ்துலையும் இணை அமைச்சர்களும் இருப்பாங்க. நம்ம அதை பார்க்குறோம் நிர்வாக வசதிக்காக. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படியான சூழல் இல்லாத போது இளைஞர்கள் மட்டுமே போதுமானவர்களா, மூத்தவர்கள் தேவையில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துடும் இல்லையா? இல்ல, மூத்தவர் என்பதால் மட்டுமே ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியாது என்பது எவ்வளவு தூரம் சரியானதோ, அதே மாதிரி இளைஞர் என்பதற்காக மட்டுமே ஒருத்தருக்கு அமைச்சர் பொறுப்பும் கொடுக்க முடியாது. தகுதி முக்கியம். அதாவது பல்வேறு தகுதி, அதாவது அது ஒரு காரணி, அவ்வளவுதான். பல்வேறு காரணிகள் சேர்ந்துதான் ஒருவருக்கு அதிகாரமும் பொறுப்பும் கொடுக்க முடியுமான்னு முதலமைச்சர் முடிவு செய்வார். அதுல இளைஞர்ங்கிறது ஒரு காரணி, இளைஞர்களாக இருக்கிறது ஒரு காரணி. அனுபவம் நிறைந்தவர்கள் என்பதற்காகவே நிரந்தரமாக அமைச்சரவைக்குள்ள வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை என்பது இன்றைய இளைஞர்களுடைய கருத்து. கட்சிக்கு உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கருத்து. அந்த கருத்துக்கு ஏதாவது ஒரு கட்டத்துல முதலமைச்சர் செவி சாய்த்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்காவது கேள்வி, திரு செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியே வந்த பிறகு அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து பேசப்பட்டே வருது. விரைவில் அவருக்கும் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற அந்த காத்திருப்போடு சேர்ந்த எதிர்பார்ப்போடு சேர்ந்த அமைச்சரவை மாற்றமாக இது இருக்கலாமா? முதல்வர் அதற்காக பொறுத்திருக்கலாமா? காத்திருக்கலாம். அந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக ஆன சமயத்துல அந்த சூழல்களை பார்க்கும்போது அப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உயர்ந்தது, உண்மைதான். அதற்கு பிறகு கடுமையான நிபந்தனைகளோடு சிசோடியாவும் கெஜ்ரிவாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜாமீன்ல வரும்போது அடுத்து வரக்கூடியவர்களுக்கு பிஎம்எல்ஏ கேஸ்ல எந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்குங்கிற கேள்வியும் ஒரு கேள்வியாக நிற்குது. அதனால ஒரு செந்தில் பாலாஜி என்பதற்காக காத்திருப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வேறு சில நிகழ்வுகளை சார்ந்து இருக்கிற காரணத்தினால அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இறுதி கேள்வி, 2026 தேர்தல் கணக்கா சில சமூக பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இல்லை போதுமான அளவு இல்லை அப்படின்ற அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்யப்படலாமா தேர்தலை ஒட்டி? தேர்தலுக்காக புதிய முகங்களையும் ஆன்டி இன்கம்பன்சி ஜெனரலா, அதாவது பொதுவான சூழல்ல அரசுக்கு எதிரான உணர்வு அப்படிங்கிறது இல்லை அல்லது ரொம்ப குறைவாக இருக்கு, எதிர்ப்பு என்பது முற்றிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை இருந்தாலும், இன்னொரு பக்கம் இண்டிவிஜுவல்ஸுக்கு எதிராக, இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸுக்கு எதிராக, இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு எதிரான உணர்வு வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பார்வைக்கும் பரிசீலனைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில 2026 தேர்தலை மனதில் வைத்து, அதே சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி பகுதி மாவட்ட ரெப்ரசன்டேஷன், சாதி ரீதியான ரெப்ரசன்டேஷன் போன்றவையையும் கருத்தில் கொண்டு சில மாற்றங்களை அதையும் உள்ளடக்கியதாக, அதுக்காகவே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அதை முதலமைச்சர் செய்வார்னு நான் நினைக்கல. பல்வேறு காரணிகள்ல அதையும் ஒரு காரணியாக வைத்து அந்த மாற்றத்தை செய்யக்கூடும். அது 2026 மீண்டும் திமுக அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு மக்களை அணுகும் போது அந்த டீம் ரொம்ப எஃபெக்டிவாக மக்களிடத்துல போய் சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கூட்டணி 200 இடங்களை கைப்பற்ற வேண்டும், 200 இடங்களுக்கு மேலாக கைப்பற்ற வேண்டும், வாக்கு சதவீதம் 50% மேல வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கட்சி தலைமை அல்லது முதலமைச்சர் முன்னெடுத்து தேர்தலை நோக்கி எல்லாரையும் வழிநடத்தி செல்லும் போது அந்த டீமையும் ரிஃபார்ம் பண்ண வேண்டியது ஒரு அவசியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க சொல்ற அந்த கணக்கும் கரெக்டானதாக தான் இருக்கும். 2026க்கு ஒரு வலிமையான தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு டீமை முன்வைக்க வேண்டியதும் அவசியம்தான், அதுவும் காரணமாக இருக்கும் சொல்லலாம்.
நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.